ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் ஈஸி கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். இது தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் அதையும் போட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 ஆனியன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் சைஸ் 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கின பிறகு தான் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசி விட்ட பிறகு ஒரு பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நம்ம சிம்பிள் ஈஸி கொத்தமல்லி சட்னி ரெடி. இது தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்கலாம், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.